ரொம்ப நான் ஒரு 1, 2 சமயங்கள்ல தான் அவர் கூட பேசியிருக்கேன். அதுவும் ஒரு வாட்டி தான் கொஞ்சம் டீப்பா பேசியிருக்கேன். என்னோட கல்லூரி இறுதி ஆண்டு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணிட்டு அவர்கிட்ட எடுத்துட்டு போனேன். குரல் எந்திரம் ஒண்ணு பண்ணியிருந்தேன். ஸோ ஓகே. தமிழ்ல வந்து நான் என்ன டைப் பண்ணாலும் அத வந்து வாய்ஸா கன்வெர்ட் பண்ணோம். இது 2001ல ம். பண்ணது. அப்ப அவர்கிட்ட போய் காட்டணுன்ட்டு அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். அப்பா தான் கான்ட்ராக்ட் வாங்கி குடுத்தாங்க. பேசிட்டு நான் வரேன் சார் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி, வாங்க வான்னு சொல்லி போட்டு அவர்கிட்ட ஃபுல்லா எல்லாம் டெமோலாம் காட்டுனேன். டெமோலாம் காட்டிட்டு எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவரு ஒண்ணு கேட்டாரு. நான் சொல்ற ஒரு இத டைப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்ட்டா ஒரு வேர்ட் சொன்னாரு. அபாயம்னாரு. அது அப்பாயம்னு படிச்சுச்சு. ம். அவர் சொன்னாரு, "அபாயம்னு படிக்கல, அது அபாயம்னு படிக்குது. ஏன்னா நீங்க பா மட்டும் தான் போட்டிருக்கீங்க. நடுவுல வரும்போது அது பான்னு ஒலி மாறும். அந்த ஒலி மாற்றத்த நீங்க கேப்சர் பண்ணல." அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா பின் பாயிண்ட் பண்ணாரு. ஓகே. ஏன்னா எங்க புரொஃபசர்ஸ் யாரும் பார்க்கல. நாங்களும் அத நோட்டீஸ் பண்ணல. கரெக்ட்டா அத நோட்டீஸ் பண்ணி சொன்னாரு. சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆனா இது மாரி அந்த டேட்டாலாம் இது பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு போனாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு அவரோட நான் நெறைய படிச்சதில்ல. புக்ஸ் நெறைய படிச்சதில்ல. அவரோட புக்ஸ் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி படிச்சிருக்கேன். கம்ப்யூட்டரை ஒரு கதை சொல்லுன்ட்டு ஒரு கதை ஒண்ணு படிச்சிருக்கேன். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அதுதான் என்ன கம்ப்யூட்டர் சயன்ஸ்குள்ள கொண்டு வந்துச்சு. கம்ப்யூட்டர் சயன்ஸ்குள்ள வரணும் ஓகே. அப்டின்ட்டு எனக்கு ஒரு ஆர்வம் தூண்டுனது வந்து அந்த கதை தான். அத அவர்கிட்ட சொன்னேன். அந்த அந்த கதைய படிச்சது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீசன் எனக்கு ம். நான் வந்து இது பண்ணதுக்கு, கம்ப்யூட்டர் சயன்ஸ் எடுத்ததுக்குன்னு சொன்னேன்.